2017 நம்ம நாட்டையே குலுக்கி போட்ட கேஸ் தான் தஷ்வந்த் கேஸ். அந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன புள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி எரிச்சு ஒரு ஆத்தோரமா போட்டிருக்காரு தஷ்வந்த் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன செக்ஷன்ஸ் கீழே அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இருந்த ஐபிசி செக்ஷன் படி 363 கடத்தல், 366 தூக்கி செல்லுதல், 354B பெண்களோட ஆடையை கலைத்தல், 302 கொலை, 201 தடயங்களை மறைத்தல், அது மட்டும் இல்லாம போக்சோ அண்டர் செக்ஷன் 6, 7, 8 இந்த செக்ஷன்ஸ்லாம் படி இவர் குற்றம் பண்ணிருக்காரு அப்படின்னு 46 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு கீழமை நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும். சில மாதங்கள்லயே குண்டர் சட்டத்திலிருந்து வெளியே வராரு ஜாமீன்ல தஷ்வந்த். வழியில வந்து கொஞ்ச நாள்லயே தன்னோட பெத்த தாயை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறாரு. எப்படியோ போலீஸ் புடிச்சு மறுபடியும் சிறையில் அடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் சிறையில இருக்காரு. இப்போ ரீசெண்டா 2025 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, தஷ்வந்த் அப்படிங்கிறவர் எந்த குற்றமும் பண்ணல, அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் சரியாக நிரூபிக்கப்படவில்லை, அதனால அவரை நாங்க விடுவிக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. கேட்கிற நம்மளுக்கே ரொம்பவே ஷாக்கா இருக்கும். எதனால உச்சநீதிமன்றம் இப்பேற்பட்ட தீர்ப்பை வழங்கினாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்கு, எந்த ஆதாரங்கள் இல்லாதனால இந்த மாதிரி தீர்ப்பை வழங்கினாங்க, அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பற்றியும் தொடர்ந்து பேசுவோம்.